ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே 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 ஹல்லேலூயா 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 ஓரதடி நபல பல பரிதி மிக்கதடி நபலபா விகாந்தடி நாதரிதி விஷதடி நபலா விகவதகதரி நிஷதடி நபல பலலபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நன்மையானதை தருகிறவர். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த ஆராதனைக்கு உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசுவே உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படிக்கு தேவனே எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்யும். உம்முடைய ஊழியர்களை, தேவனுக்கு பணிவிடை செய்கிற உம்முடைய பிள்ளைகளை, ஆராதனை நடத்துகிற, இசைக்கிற, பாடல்களை பாடுகிற, சங்கீதங்களை வாசிக்கிற, வசனங்களை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நம் மகிமையால் மூடி மறைத்து நீர் வெளிப்படும். வார்த்தை, வல்லமை, கிருபை, அபிஷேகம், மகிமையின் பிரசன்னம் இடம் முழுவதிலும் வருகிற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருக்கு கனம், கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் ஏறெடுக்கும். எங்கள் குற்றங்கள், குறைகள், மீறுகளை மன்னியும், எங்களை வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்யும். இந்த கரத்தில் என்னையும் தேவனுக்கே கனம், தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்குகிறோம். ஆராதனைக்கு தடை செய்கிற எல்லா சத்ருவின் தடைகள், பிசாசின் தடைகள், மனுஷிக தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் மேலும், எலக்ட்ரிசிட்டி மேலும் தேவனுடைய வல்லமையின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக, கர்த்தரே காரியங்களை நடப்பிப்பீராக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமையோடாதாக தேவனுடைய பிரதான கிருபையினால இந்த மாதத்தின் முதல் ஆராதனையில கலந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தபடினால ஆண்டவரை மகிமை பற்றி பாடலை பாடப்போகிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார், இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார் என்று சொல்லி பாடுவோமா? ராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக
சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் நம் உள்ளத்தின் சொந்தக்காராய் மாறும்படிக்கு ஆண்டு பிள்ளையாய் வைத்திருக்கிறார். இதோடைய கிருபை. நாம் ஆண்டவர் அறிந்து கொண்டது, ரட்சிக்கப்பட்டது எல்லாமே தேவனுடைய கிருபை. அதனால ஆண்டு சொல்ல போறோம், தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சர்வலோகத்தின் பாவங்களையும் இயேசு சிலுவையில் சுமந்தது உண்மைதான். ஆனால் எல்லா ஜனங்களும் இயேசு அறிந்து கொண்டாங்களா? அப்படின்னா இல்லை. ஆண்டவர் நம்மை கிருபையாய் தெரிந்தார், கிருபையாய் கர்த்தர் ரட்சித்தார். அந்த கிருபையை நினைத்து ஆண்டவரை துதித்து பாடுவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் அப்படின்னு சொல்லி பாடுவோமா? தெய்வ கிருபை என்று உள்ளது, அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இரட்சிக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தனில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தனில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை
கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபூர்ணம். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் விதை நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தும் விதை நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரு, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரு, அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். ஆண்டவர் தம் இரத்தத்தினாலே நம்மை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். நம் பாவங்கள்லாம் ஆண்டவர் மன்னிட்டிருக்கிறார். நமக்கு வரவேண்டிய தண்டனை அவர் சிலுவிலை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு நம்ம துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்படிக்கு மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தா சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படிக்கு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி தேவ ஆட்டுக்குட்டியாய் ஆண்டவர் உலகத்திற்கு வந்தார். ஆண்டுடைய கல்வாரி அந்த சிலுவை காட்சியை தியானிக்கிற இந்த நாட்களில் நம்ம பாடப் போகிறோம். பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பழியாக மாண்டாரே. பாடுவோமா? பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர்,
வாசல் கைகளில் அணி பாய்ந்திட கிரீட முட்களில் பின்னி சூடிட தாழ்கள் கைகளில் ஆணி பாடிட திரு முட்களில் பின்னி சூடிட இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தங்கினார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ?
நம்ம பாடணும். கால்கள் கைகள் ஆணி பாய்ந்திட, கிரீடமுட்கள் பிணி சூடிட, இரத்த வெள்ளத்தில் கற்ற தொங்கினார், இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இல்ல பாருங்க, ஆண்டவர் அறியாமல் இருந்த போது ஆண்டவர் பத்தி எங்களுக்கு சொல்லும் பொழுது நாங்க பரிகாசம் பண்ணியிருக்கிறோம். உங்க சாமி பாவம் இல்ல, கை காலில் இப்படி ஆணி அடிச்சு தலையில முள்முடிய வச்சு ரத்தம் சொட்ட சொட்ட பாவம் உங்க சாமி தன்னையே காப்பாத்தி தொங்குறாரு அப்படி பரிகாசம் பண்ணி கேலி பண்ண நாட்களை நினைச்சு பார்க்கிறேன். இந்த வரியை பாடும் பொழுது கர்த்தர் அதையெல்லாம் கண்முன்னு கொண்டு வந்தா. ஆனா அடுத்து பாடணும், பாவ சாபங்கள் தீரா வியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். அப்ப ஆண்டவர் எதற்காக அந்த சிலுவையில் இப்படி தொங்கினாரு தெரியாம இருந்தது. ஏன் இப்படி தொங்குறாரு தெரியல இல்லையா? அறியாமல் பேசிய நாட்கள் உண்டு, பாவம் அவர் நினைச்சு நாட்கள் உண்டு. ஆனா இவர் என்னுடைய சாபத்துக்காக தான் சிலுவையில இப்படி தொங்கினார் என்பதை அறியாமல் வாழ்ந்தோம். இந்த வரியை பாடும் பொழுது கர்த்தர் அப்படியே பேசினார். குடும்பத்துல சாபம், அதுக்காக எங்கெங்கயோ போனோம், விடுதலையே கிடைக்கல. அப்பதான் எந்த ஆண்டவரை பரிகாசமா பேசினோ, பக்கத்துல ஒரு இடத்துல எங்களோட பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க ஒரு 6 சிலிண்டர் ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க வீட்டு மாடியில பிரேயர் நடத்துவாங்க. அதை பத்தி கேலி பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவோம். அவங்களாம் ஆண்டு பேசும்போது ரொம்ப கேலி பண்ணுவோம். ஆனா இந்த சாபத்துக்கு வழி இயேசுதான் அறிஞ்சப்ப அவங்களை தேடி போகும்படி இந்த இயேசுவை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தா இல்ல. இன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் எங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சாபத்துல விடுதலை கொடுத்திருக்கிறார். நான் சொல்ல முடியும். ஆண்டவர் அறியாத என்னுடைய சொந்தக்காரங்க மத்தியிலாம் அந்த சாபம் இன்னும் தொடர்றதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவராய் கர்த்தர் என்னுடைய பாவ சாபங்களுக்காக ஆண்டவர் தம் ஜீவனை கொடுத்தார். நம்மை மீட்கும்படிக்கு அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பை நினைக்கும் பொழுது அவர் துதிக்காமல் இருக்கவே முடியாதுங்க. ருசித்து பார்த்தவதான் சொல்லுவாங்க கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை அவரை போல நேசிப்பவர், அவரை போல் நடத்துபவர் ஒருவருமே இல்லைங்க. அப்பேற்பட்ட ஆண்டவர் உங்களுக்கா எனக்கா ஜீவனை கொடுத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? நீங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு, நீங்கள் சுகித்திருக்கும்படிக்கு. அன்றைக்கு பேதுரு பிரசவிக்கிறார், அவரால் என்று வேறொரு ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லை. தைரியமா பேசுறாரு. அவர் தாங்க ரட்சிப்பு, அவரால் என்று வேறொரு ரட்சிப்பு இல்லையடி சொல்லி இல்லையா? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது 100க்கு அதிபதி அவர் மறித்துட்டாரான்னு பார்க்கறதுக்காக விழாவில் ஈட்டி வச்சு குத்துனாராம். அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் வந்தது. நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு, நாம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதிகளில் விடுதலை ஆகும்படிக்கு ஆண்டவர் தம் ஜீவனை கொடுத்தார். ஒரு ரட்சிப்பின் ஊற்று புறப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 14ஆம் அதிகாரம் ஒரு வசனம் உண்டு. ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2ஆம் வசனம், இதோ என் தேவன் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். பாருங்க, ஆண்டவர் தான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு, விடுதலை ஆவதற்கு, பாவம் சாபம் தீரா வியாதிகள் எதிர்ந்து விடுதலை ஆவதற்கு அவரால் அன்றி வழி இல்லை. அவர் தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பில் இருந்து நமக்கு ஆண்டவர் ஜீவத்தின் அபிஷேகத்தை கத்தர் கொடுக்கிறார். அன்றைக்கு அந்த சமாரிய பெண் இயேசுட்ட பேசும் பொழுது ஆண்டவர் தண்ணி கேட்கிறார். உடனே அவர் சொல்றான், நீர் யூதனா இருக்க ஏன்ட வந்து கேட்கலாமா? அப்படி கேட்கும் பொழுது இவர் சொல்றாரு, நீ கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாய், ஆனால் நீரே அவற்றை நினைஞ்சிருப்ப, கேட்டிருப்ப. இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு இல்லையா? அவனுடைய உள்ளத்திலிருந்து என்ன செய்யும்? நதிகள் புறப்பட்டு போதும், அது ஒரு நாளும் வற்றாது இல்லையா? அப்பேற்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
ரட்சிப்பின் நூற்றுகள் இந்த மொண்டு கொள்ளும்படிக்கு அப்பேற்பட்ட கிருபைகளை கற்ற நமக்கு கொடு. எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத சாக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிருபையை ஆண்டவர் அறியாமல் ஒரு தூசணமா அவரை நம்ம பலமுறை பேசி இருக்கிறோம். ஆனாலும் நம்மை தேடி வந்து ரட்சித்தாரு, அபிஷேகித்தாரு. அந்த ஜீவத்தை எனக்கு அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறாரு. எதற்கு தெரியுமா? நான் வாழ்ந்து இருக்கும்படிக்கு. அபிஷேகத்தின் மூலம் ஆண்டவருமே பலப்படுத்தும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், நான் ஜீவத்தின் அபிஷேகத்தை ஊற்றுவேன், அது ஒரு நாள் என்ன செய்யாது, அவற்றை ஒரு நதி புறப்பட்டு வரப்போகிறது. அது உங்களை நினைக்கும்படிக்கு பரிசுத்த வல்லமையால் நிரப்பும்படிக்கு ஆண்டவர் செய்வேன் வாக்கு கொடுக்கிறார். அந்த ஆண்டவர் ஒருவர் தான் ரட்சகர். அவரை அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லைல்ல. அவர் நல்லவர் இல்ல, அவர் தான் ரட்சிப்பு இல்ல, அவர் ஜீவத்தின் அபிஷேகத்தை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கார். அந்த ஆண்டவரை ஆராதிக்க முழங்கால் படிக்கிடுவோமா? பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பின் ஊற்றுகள் மொண்டு கொள்ளும்படிக்கு ஒரு பரிசுத்த வல்லமையை ஊற்ற போகிறார். இயேசு மரித்த போது அவர் மறைத்து விட்டார் பார்க்கும்படிக்கு நூற்றுக்கு அதிபதி ஈட்டியை வைத்து விழாவிலே குத்துகிறான். அங்கே ரத்தமும் தண்ணீரும் வந்தது விழாவில் இருந்து. ஒரு புதிய வழியை கர்த்தர் உண்டாக்கும்படிக்கு, ஒரு புது வழி திறக்கும்படிக்கு சிலுவையிலே தம் ஜீவனை கொடுத்தார். யாருக்காக? நமக்காக. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் ஊற்றுகள் மொண்டு கொள்ளும்படிக்கு ஒரு அபிஷேக வல்லமையை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். நன்றி ஆவியானவரே. அப்படியே ஆண்டு சமூகத்தில் ஆராதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவத்தில் நதிகளை புறப்பட்டு ஓடும். அது பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம், அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. அதனால தான் பேதுரு கொண்டு பிசாசு நடுங்கினது போல, பேதுரு நடந்து போகும்போது நிழல்பட்டு பிசாசு நடுங்க அலறி ஓடுறது போல நமக்குள்ள அப்பேற்பட்ட ஜீவத்தின் அபிஷேகத்தை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ரட்சிப்பின் மூட்டுகளிலிருந்து மொண்டு கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை துதிக்க போகிறார், ஆராதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டு சமூகத்தை அர்ப்பணிக்க போகிறோம். சிங்காசனம் நதி புறப்பட்டு வந்து அதை நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. கர்த்தரும் என்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஓ, எங்கிருந்து ஒரு சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வந்து நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அப்படி அர்ப்பணிப்போமா? அப்படி அர்ப்பணிப்போமா? என்னுடைய பாவ சாப வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் ஓடும்படிக்கு கர்த்தர் அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்ப போகிறார். தருதராவி என்னை விட்டு ஓடுங்கபடிக்கு, என்னை ஒடுக்குகிற பலவீனப்படுத்துகிற பலவீன கட்டுகள் மாறும்படிக்கு கர்த்தர் வல்லமை இறங்கி வரப்போகிறது. விசுவாசிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரை. கர்த்தர் சொல்லுகிறார், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கத்திரியாலிருந்து புறப்பட்டு சித்திம் என்னும் பள்ளத்தாக்கே நீர் பாய்ச்சலாக்கும். வாசிக்கிறோம் யோவேல் 3:18 ஒரு ஊற்று புறப்பட்டு வரப்பதா கத்திரி ஆழத்திலிருந்து புறப்பட்டு வந்து நிரப்ப போகிறதா உங்களுக்குள்ள. ஓ, கத்தர் இப்படியா நிரப்பபடி கடந்து வந்திருக்கிற அப்படினால அந்த ஆண்டவரை அப்படி ஆராதிக்க போகிறோம். முழங்கால் படிக்கிட்டு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பழத்தோடு கத்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இதுவரை உதவின எபினேசரே, இதுவரை நடத்தினீங்க ஆண்டவரை, இனிமேலும் நடத்தினீங்க வல்லமையில தேவனிட சொல்லி தலைமுறை தலைமுறையா எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரை. நீ தாகம் தீர்க்கும் ஊற்று ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டனுக்கு சொல்லி பாடி அப்படியே ஆராதிக்க போற. சொல்லுவோமா? இதுவரை உதவின எபினேசரே என்று சொல்லி
இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயீரே. சொல்லுவோமா? இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்திடும் யெகோவாயீரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் தலைமுறை தலைமுறையா முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு சொல்லி ஆராதிக்க போகிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடினால, ஆபிரகாமுக்கு நான் ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறபடினால நம்ம சொல்லுவோமா? தலைமுறை தலைமுறையா முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீர்தான் ஆண்டவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே, செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே, மேகமாக முன் சென்றீரே, கிணியா துணை நீந்தீரே. தலைமுறை தலைமுறையா முற்பிதாக்கள் ஆராதித்த மீண்டும் ஒரு முறை தலைமுறை தலைமுறையா முற்பிதாக்கள் ஆராதித்த மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தேன், மதுரமா நீரூற்றி தந்து விட்டேன். மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தேன், மதுரமா நீரூற்றி தந்து விட்டேன். தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவதனே தந்தீரையா. தலைமுறை தலைமுறையா ஆண்டவருக்கு சொல்லுவோமா? எங்களை அடக்கல நீங்க தான் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த வாக்களித்த தேசம் சேர்த்திடுவேன், அவளுவாமல் காத்திடுவேன். வாக்களித்த தேசம் சேர்த்திடுவேன், அவளுவாமல் என்றும் காத்திடுவேன். பக்தி கொள்வோம் உம்மையென்றும் இயேசுவையே பின்பற்று. சொல்லுவோமா? உண்மையா சொல்லுவோமா? இயேசுவையே பின்பற்றுவோம்,
அபிஷேகம் நிரப்புவீராக அப்பா. ஜீவத்தின் ஆவியானவரே ஒவ்வொரு ஊற்றும்படிக்கு நிரப்புங்க ஐயா, நிரப்புங்க ஆவியானவரே. மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தே அண்ணங்க வாழ்க்கையில கசப்புகளை மாற்றி வேண்டும் வாக்கு கொடுக்கிறார். மாறா மதுரமாய் மாறும்படிக்கு உங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டுவது நிரப்பும்படிக்கு கிரியை செய்வேன் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தாகமெல்லாம் தீர்த்தீரையா, ஜீவத்தனி தண்ணீரையா. தாகமெல்லாம் உங்க தாகத்தை தீர்க்கும் ஜீவ ஊற்று உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ அபிஷேகத்தை நிரப்புகிறார். ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்களுக்கு புதிய வழியை திறக்கும்படிக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை கர்த்தர் உங்களுக்காய் செங்கடலை பிளந்தவர், யோர்தான் பின்னிட்டு போகும்படி செய்தவர் இன்றைக்கு மாறி போகல, உங்களுக்காய் கிரியை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. அப்படி எழுதின கர்த்தரை ஆராதிக்க போயிடும். கர்த்தருடைய வல்லமை அலைகளையா இறங்குவதை கர்த்தர் காண்பிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தபடிக்கு ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மொண்டு கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை அவங்களை நிரப்புவது, அவர் நிரப்பும்படி காவியனை கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் ஒரு அருணோதயம் போல ஆயுத்தமா இருக்கிறது. அவர் மலையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் வருவார் என்று வாசிக்கிற வேத வார்த்தையின்படியே ஆண்டவர் அவரிடம் திரும்பும் பொழுது, அவர் நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு அருணோதயம் புறப்பட்டு வந்து நிரப்பும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு மலையை போல பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போல உங்களை வரும்படிக்கு ஆவியானவர் ஆயுத்தமா இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஓ அது கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சலால மூழ்கும்படிக்கு விட்டு கொடுக்க பயிர கத்த சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு பலத்த அபிஷேகத்தை ஊற்றா போகிறேன். சிங்காசனம் நதி புறப்பட்டு வந்து நிரப்ப போகிறது. ஓ அது அற்பமாய் சிற்பமாய் அல்ல, திரளாய் ஊற்றுவதை பார்ப்பீங்க. கத்த சொல்லுகிறார், சபையா உபவாசித்து ஜெபிக்கிற நாட்களில கத்த ஜெபத்தை கேட்கிறா இருக்கிறபடினால உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு பாவ சாப வியாதி கட்டு எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கும்படிக்கு ஹல்லேலூயா அபிஷேகத்தை ஊற்றுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உரமல சபலபரா ஆண்டவருக்கு சொல்ல போறார், அருள் ஏராளமாய் பெய்யும், அற்பமாய் சற்பமாய் அல்ல, திரளாய் எனக்குள்ள ஆவியான ஊற்றப்பட போகிறார். யாருக்கும் இல்ல, பக்கத்துல கிடையாது, மத்த எனக்குள்ள தேவ ஆவியானவர் திரளாய் ஒரு மலையே போல ஒரு அருணோதயம் புறப்பட்டு வந்து முன்மாறிய பின்மாறிய கொட்டுக்கப்பட்டுக்கு ஒரு மலையை போல அபிஷேகத்தை இறங்குவதை நான் பார்க்க போறேன். விட்டு கொடுக்க போறோம். நம்ம யாரையும் பார்க்க வேணாம், ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். அப்படி அபிஷேகம் நிரம்ப வந்திருக்கிறோம். அவர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அதனால சொல்ல போறோம், அருள் ஏராளமாய் பெய்யும், உறுதி வாக்குதுவே என்று சொல்லி ஆண்டவனுக்கு சொல்லி பாடி ஆராதிப்போமா? அருள் ஏராளமாய் பெய்யும், உறுதி வாக்குதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும், சபையை உயிர்ப்பிக்கும்படிக்கு நீங்கள் தான் தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. உங்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு, உங்களை உங்களை தூக்கி நிறுத்தும்படிக்கு, உங்களை கண்மையை உயர்த்தும்படிக்கு அவருடைய உயர்த்தல வல்லமை பலமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும். மேகம் மந்தாரம் உண்டா, காடான நிலத்திலேயோ செழிப்பும் பூரிப்புமா. ஆண்டவர் உங்களை செழிப்பு பூரிப்பு பார்க்க மாட்டேங்கு. ஹல்லேலூயா. அற்பமாய் சர்ப்பமா அல்ல ஆவியானவரே, நீ சொன்ன வார்த்தையின் மீது திரளாய் ஊற்றுவீராக. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளோ இந்த அபிஷேக திரளாய் பொழிகட்டும் அப்பா. அருள் ஏராளமாய் பெய்யும். எல்லா கட்டுகளும் அறுபடப்படிக்கு, அசுத்தாவிகள் வெளியேறபடிக்கு, ஒரு விடுதலை உண்டாகபடிக்கு எப்பொழுது கதிர ஆவியின் பலமாக இறங்குவீராக. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும். பொழியும் இச்சனமே அருள் மாறியை சாரும். ஒரு பலஷம் மரோ திறக்க மரோ திற பல மரா ஜீவ தயாபரரே. ஊற்றுவீராக. ஜீவத்தின் ஆவியானவரே நிரப்புங்கப்பா ஒவ்வொரு உள்ளங்களையோ வாழ்க்கையில் செலுத்திருக்கபடிக்கு, காயங்கள் ஆற்றப்படபடிக்கு, கட்டுகள் அறப்படபடிக்கு, பிசாசு அலறபடிக்கு கதிர வல்லமை, கதிர அபிஷேகம் இறங்குவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. குரலா ஒரு மலையை போல அபிஷேகம் பிரவாகித்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கோலியாத்துகளை முறையடிக்கபடிக்கு, கோலியாத்துகளை முறையடிக்கபடிக்கு சிறிய தாவியை திறந்தெடுத்து அபிஷேகித்து ஹல்லேலூயா ஜெயித்தவரே. அப்படியே நிறைய அட்டவர்களுக்குள்ள பலத்த குறிகள் செயல்படபடிக்கு அபிஷேகத்தை ஓற்றுவீராக, ஓற்றுவீராக, நிரப்புவீராக. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அடி சீனாய் மேலே கர்த்தர் இறங்கி வந்தா அப்படி அக்கினியை ஜனங்கள் கண்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அதே அனுபவத்தை கொடுக்கப்படி கடந்து வந்திருக்கிறேன். அந்த சீனாய் மலையை பற்றி பிடித்தது போல அவருடைய அக்கினி இறங்கிட்டு தேவன் பிரதேசமாய் வெளிப்பட்டார், இறங்கினார். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிரதேசமாய் இறங்கும்படிக்கு இந்த ஸ்தலம் பயங்கரமானது, இந்த ஸ்தலம் பயங்கரமான ஸ்தலம். இது கர்த்தர் ராஜாதி ராஜா, சர்வத்தை ஜெயித்தவர், அவர் உலாவுகிற ஸ்தலம் அல்லவா, அவருடைய அக்கினி பிரவாகித்து ஓடுற ஸ்தலம் அல்லவா. ஒரு பலஷா பரக்கா பரா ஒவ்வொருவரும் காணபடிக்கு கதிர வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உடைய விளக்கை ஏற்றும்படிக்கு, உடைய இருளை வெளிச்சமாக்கும்படிக்கு, உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படிக்கு, நீங்கள் வாழ்வடைந்திருக்கும்படிக்கு, உங்களை கர்த்தர் உயர்த்தும்படிக்கு, உடைய அழுகை கழிப்பாக மாற்றும்படிக்கு, உடைய கண்ணீரை துடைக்கும்படிக்கு உடைய பலத்த அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. எந்த மனுஷன் நீங்க மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்திலாகும் ஆகாண்டு தள்ளப்பட்ட உங்களை அவர் மூளை
எனக்கு தலைக்கலாய் மாற்றப்பட்டுக்கு. தாவீதை கண்டுபிடித்தவர், தாவீதை தேர்ந்தெடுத்தவர், அற்பமாயிருந்த தாவீதை ஆண்டவர் தேடி போய் அபிஷேகித்தது போல கர்த்தருடைய வல்லமை தேடி வந்து அபிஷேகிக்கப்பட்டிருக்கு. அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எலும்புகள் ஒரு அக்கினியை பற்றி பிடிக்க போதுங்க. நம்ம எலும்புகளாம் கர்த்தருடைய அக்கினி, நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தருடைய அக்கினி. நம்ம ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம், நம்ம இயேசுவை தரிசிக்க வந்திருக்கிறோம், அபிஷேகத்தால் நிரப்பப்படபடி வந்திருக்கிறோம். வீட்டுக்கு நிரப்பங்க ஆவியானவரே. நீங்க எப்படி நிரப்ப சித்தமா நிரப்பங்க ஆவியானவரே. ஆண்டவர் எசேக்கியேல் கொடுத்த அனுபவத்தை எனக்கு தாங்க ஆவியானவரே. ஆலயத்தில் கடக்க செய்தீரே, அது தண்ணீர் என்னை கடக்க செய்தீரே. கணுக்கால் அளவு முழங்கால் அளவு நீச்சலால மூழ்கம்படிக்கு அப்பேற்பட்ட அனுபவம் எனக்குள்ள வர்றபடிக்கு என்ன ஓப்பு கிடக்குற. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒரு பின்மாரியின் வல்லமையை கர்த்தர் ஊற்றபடி கடந்து வந்திருக்கிறார். நன்றி சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். பின்மாரியின் வல்லமையை கர்த்தர் ஊற்றபடி கடந்து வந்திருக்கிறார். ஒரு அருணோதயம் புறப்பட்டு வந்து அது பின்மாரியை முன்மாரியை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறபடி சொல்ல போறோம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும். அது யாரா இருந்தா என்னங்க, படிச்சிருந்தா என்ன, படிக்காட்டினா என்ன, ஏழுனா என்ன, பணக்காரன யாரா இருந்தாலும் மாம்சமான ஒவ்வொரு மீதும் தம்முடைய பின்மாரியை கர்த்தர் ஊற்றபடி கடந்து வந்திருக்கிறார். இயேசுவை அறியாமல் தான் என்ன, அவர்களுக்காக இயேசு ஜீவனை கொடுத்தபடினால அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை ஊற்றி விட்டு வாக்கு கொடுக்கிறார். சிறியவர், பெரியவர், முதியோர், வாலிபர், கன்னியர் ஒவ்வொருக்கும் தேவாக்கினி இறங்க போகுது. 120 பேர் ஆபீஸ்ல நிரப்பப்பட்டாங்க. கர்த்தர் சொல்லி அது போல இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நிரப்பப்படபடிக்கு ஒரு பரிசுத்த அக்கினி புறப்பட்டு வந்து நிரப்ப போகிறது. ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் இறந்திடுமே. ஒரு பின்மாரின் அபிஷேகம் ஊற்றுவீராக ஆண்டவரே, ஊற்றுவீராக ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. அதிகமாய் பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. ஒரு அக்கினி நாவ அமரட்டையா, பெரு காத்தாக வீசிடும், ஜீவன் நதியாய் பாய்ச்சிடும் ஆவியானவரே. இப்ப இறங்கட்டும் ஐயா, இப்ப இறங்கட்டும் ஐயா. ஒரு ஜீவ நதி ஒவ்வொரு பற்றி பிடிக்கப்படிக்கு, ஒவ்வொரு நிரப்பப்படபடிக்கு கர்த்தர் இறங்குவீராக, ஊற்றுவீராக அப்படி வல்லமையை. இழுப்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தரிசனம் உரைத்திடும். சொல்லுமா, எலும்பு பள்ளத்தாக்கினில் இயேசுவை கொண்டு நிறுத்தினீங்க ஆண்டவரே. அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது மரித்த போன எலும்புகள் உயிர் அடைந்தது ஆண்டவரே. அதே போல மரித்த போன ஆத்துமாக்கள் உயிர் அடையும்படிக்கு என்னை அக்கினியாய் மாற்றுங்க. நான் கர்த்தருக்கு அக்கினி, நான் எரிகிற தீவெட்டி. ஆண்டவருக்கோ என் இயேசுவுக்கோ எனக்கு உயிரை கொடுத்த என் நேசருக்கோ என் இயேசுவுக்கோ அக்கினி இறங்கட்டும் ஐயா. ஒரு பட்சத்தை கத்தின வல்லமை ஒவ்வொருவருக்குள்ள பாய்ந்து செல்வதாக இயேசுவின் நாமத்தில். கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கிடவே, பிசாசு நடுங்குமடுக்கு இறங்கட்டும் அப்பா. பிசாசு நடுங்குமடுக்கு வானமன பொல்லாத சேனைகள்
நடுங்க மாட்டுக்கு. உலகத்தின் அதிபதி நடுங்க மாட்டுக்கு. கர்த்தருடைய பலத்த வல்லமை ஒவ்வொருவருக்கும் இப்படி இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஆவியானவரே. ஆனாலும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. ரபல ஷபல ரபல ரபல ரக்கமர ரபல பர ஒரு மரிஷா மர ரபல ரிக்க மர ரபல பர ஒரு ரபல ஷபக்க பல ஷபல பல பர தமல பர ரபல பர ரப ஓட்டுவீராக 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 நக்கடி 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 அக்கடி அக்கடி பத்தி பிடிக்கட்டோ பூமி நக்கடி போட வந்து அது இப்பொழுது பத்தி இறைவன் சொன்னீங்களே ஆண்டவரே ஒரு பலத்த வைசேகம் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது 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 சிலாய் ஓட்டுவீராக ஓட்டுவீராக ஓட்டுவீராக. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே. சிவனஞ்சாக பாய்ந்து சீனாய் மலையின் மேலே சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. எஸ் ரீபாகதரி நபா ரிகாபாதகதரி மிஷகதரி நபா. ஆண்டவரே, அந்த கையளவு மேகத்தினாலே ஒரு பெருமழை இரைச்சல் காதில் கேட்கதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகளை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கட்டுகள் அகற்றப்படட்டும், கட்டுகள் மறையட்டும். பிசாசின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். சரீரங்களை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம். தேவன் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்யும். பிள்ளைகள் தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக நம்பி இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புடைய கரத்தில் கொடுத்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளின் செய்தியாக, இந்த நாளின் வாக்குத்தத்தமாக, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்த வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கிறோம். பின்பகுதியை மட்டும் வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த தேவன் இன்றைக்கு வார்த்தையாய் உங்கள் கைகளிலே, என் கைகளிலே இருக்கிறார். ஆகையால் வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வருகிறார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் வார்த்தை உண்மையுள்ள உண்மையுள்ள வார்த்தை, உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ள வார்த்தை. இன்றைக்கு பரலோகத்திலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அறிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எப்படி? பிரதான ஆசாரியராக. எபிரேயர் 2:17 இப்படி சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது.
இருக்கிறபடினாலே அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடுவோம். 1 பேதுரு 4 அதிகாரம் 19 வசனம். 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களால் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தர், உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ள வார்த்தை, உண்மையுள்ள பிரதான ஆசாரியர், உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அந்த உண்மையை கர்த்தர் இந்த நாளிலே மனுஷராகி உங்களிடத்திலே என்னிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது எந்த மனுஷனும் பொய்யன். ரோமர் 3:4 தேவனே சத்தியவர், தேவனே சத்தியவர், எந்த மனுஷனும் பொய்யன். உண்மையுள்ளவர்கள் தேசத்துல இல்ல, குறைஞ்சிட்டாங்க, இல்ல. ஆகையால தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த உண்மையுள்ள தேவன் வாழ்க்கையிலே பல காரியங்களை செய்கிறார். எந்தெந்த காரியங்களிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று ஒரு சில காரியங்களை நீங்கள் நாளே பார்க்கலாம். முதலாவது 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறதிலே அவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க, பாவங்களை மன்னிப்பதில் உண்மை உள்ளவர். ஏனென்றால் வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அநீதிக்கும் பாவிகளை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் இயேசு வந்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளை தேடி இறந்து போனதை தேடவும் பாவிகளை ரட்சிக்கவுமே அவர் வந்திருக்கிறார் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். ஆகையால அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பாவங்கள் எதுவா இருந்தாலும் சரி அதை மன்னிக்கிறார். ஐயா, நான் என்ன கொலையா செஞ்சேன், நான் என்ன கொலையா அடிச்சேன், அடுத்த வீட்டில் இருக்கிற அபக்கமா பண்ணேன், பேசித்தனம், விபச்சாரம், இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சேன், என்னமோ நான் பெருசா தப்பு செஞ்சுட்ட மாதிரி நீங்க பேசுறீங்களே அப்படின்னு நீங்க எதுவும் நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுது 1 ராஜாக்கள் 8:46 பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அவர் தேவாலய பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்கும் போது ஜெபிக்கிறார், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. ஒரே வார்த்தை இல்ல. எல்லாரும் பாவம் செய்து ஏமா கெட்டு போயிட்டாங்க. நல்லவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, இல்லவே இல்லை. ரோமர் 3 அதிகாரம் 12 வசனம். ரோமர் 3:12 எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இங்கிலீஷ்ல போடுங்க அந்த வசனத்தை. நன்மை செய்கிறவன் இல்லை. There is none who does good. No, not one. None, no, not. எத்தனை தடவை வந்து பார்த்தீங்களா? இல்லை, இல்லவே இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆகினால நான் தான் சூப்பர்மேன், நான் தான் பரிசுத்தவான், என்ன மாதிரி ஒரு பக்திமான் பரிசுத்தவான் யாரும் இல்லை, யாரும் நினைச்சிடக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் இதுதான் தப்பு, அதுதான் தப்புன்னு நினைக்கிறோம். ஆனா வேதத்துல ஒரு சில காரியங்கள் பாவங்கள் என்று குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை சொல்றேன். 1 யோவான் 5:17 சொல்லுது. 1 யோவான் 5:17 அநீதி எல்லாம் பாவம் தான். எது நீதியான காரியம் இருக்கிறோ அந்த நீதியான காரியம் இல்லாத இருக்கக்கூடிய எல்லாமே அநீதி எல்லாம் பாவம் தான்.
மனுஷன் தாண்டுவான். நான் 8 அடி தாண்டிட்டேன் அப்படின்னு சொன்னால எதுக்குள்ளதான் விழுகணும்? அந்த கிணத்துக்குள்ளதான், அந்த குழியில தான் விழும். சரியா? ஆகினால எந்த காரியமாக இருந்துச்சு செய்யாத அப்படின்னு சொல்றத மீறி செய்யறாங்க பாருங்க. அந்த மீறுதல், அந்த மீறுதல் எவனுடைய மீறுதல் கிளம்பமா செய்ய வேண்டிய ஒரு சில காரியம் உண்டு. அந்த கிளம்பமா செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாததுக்கு பேர் என்ன? அக்கிரமம். கிரமம், அக்கிரமம். என்னது? கிளம்பமா நான் செய்ய வேண்டியது மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். 4 அதிகாரம் 17 வசனம். யாக்கோபு 4:17 ஒருவனுக்கு நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். எனக்கு நன்மை செய்ய முடியும், நன்மை செய்யற அளவுக்கு திராணி இருக்கு, இந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து அவனுக்கு உதவி செய்ய என்னால முடியும், அவனுக்கு இந்த தேவை இருக்கு. அப்படி இருக்கும் போது நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாம போனால் அது அவனுக்கு, இதெல்லாம் கிரமமா செய்ய வேண்டியது, செய்யாம போனா அது பாவம். காயினிடத்துல ஆண்டவர் சொல்றார், ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 வசனம் 4:7 நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தா பாவம் வாசப்படியில படுத்து. நன்மை செய்யலைன்னா பாவம் வாசப்படியில படுத்து. வாசப்படியை மிதிக்காம வாசப்படியில் இல்லாம அது வழியா உள்ள வர முடியுமா? வெளியே போக முடியுமா? நன்மை செய்யாதிருந்தால் பாவம். நம்ப முடியல, என்னால இதெல்லாம் விசுவாசிக்க முடியல அப்படின்னு சொன்னா அது பாவம். ரோமர் 14:23 சொல்லுகிறது. ரோமர் 14:23 ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. சில சோறு சாப்பிடும் போது, சில இட்லியோ தோசை ஏதாவது ஒன்று சாப்பிடும் போது அவனுக்கு பிடிக்கல, வேண்டாம் வெறுப்போட அப்படி திண்டிக்கிட்டு வழியெல்லாம் அப்படி சாப்பிடாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அறுவது போல வேண்டாம் வெறுப்போட ஒரு மனுஷன் சாப்பிடலான்னா அவன் விசுவாசம் இல்லாம சாப்பிடுறதுனால அவனுக்கு அது என்ன செய்வது? தண்டனை. சமுசயப்படுகிறவனாய் புசித்தான். ஏனென்றால் வேதம் சொல்லுது, விசுவாசத்தினால் வராத யாவும் சாப்பிடுற காரியத்துல மட்டும்தான் இல்ல, எந்த காரியத்திலையும் எனக்கு விசுவாசம் இல்லாம ஒரு காரியத்தை செஞ்சேன்னா அந்த விசுவாசத்தினால வராத யாவும், இதெல்லாம் டெபினிஷன் மாதிரி இருக்கா? அநீதியெல்லாம் பாவம் தான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் செய்யாதிருந்தால் பாவம். விசுவாசத்தில் வராத எல்லாம் பாவம். நீதிமொழி 24:9 தீய நோக்கம் பாவமா? 24:9 நீதிமொழி தீய நோக்கம் பாவமா? தீய நோக்கம் பாவமா? அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுது நீதிமொழி 10:19 சொற்களை மீறினால் பாவம் இல்லாமல் போகாது. அதிகமா ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன இது? பாவம். அப்ப என்ன செய்யுது? பாவமான காரியத்துக்கு அவங்க இறங்க. இது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 12:23 சொல்லுது, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனானே, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். என்னதுங்க? விண்ணப்பம் செய்யாது இருப்பேனானே. ஜெபம் பண்ணலைன்னா அதுவே ஒரு பாவம். அதுலயும் ஒருத்தம் படுத்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கட்டாயம். ஐயா எனக்கு ரொம்ப மறதி அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாள்ல ஒரு தடவையாவது அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு 16-17 வயசுல
காலையில ஒரு 2:30 3 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். பின்னாடி இருந்து ஒரு முதுகுல அப்படியே இடுப்பை சேர்த்து ஒரு உதப்பாரு அப்பா, உனக்குன்னு 2 வார்த்தை நறுக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு எதிர்ப்பியா. காலையில எதிர்ச்சு குட்டி போட்ட பூனை உணர்ந்த மாதிரி முணு 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 ஊருக்கே உலகத்துக்கு எவனவனுக்கெல்லாம் வந்து நீ பிரேயர் பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கும் கூட சில கேட்பாங்க, பாஸ்டர் யாரோ ஒருத்தர் என்னைக்கோ சர்ச்சுக்கு வந்தாங்க, இன்னைக்கே கூட அவங்க பிறந்தநாள்லாம் எழுதி வச்சு ஜெபிக்கணுமா? எத்தனையோ யாரையாவது இவ்வளவு குறிப்புகளுக்கு இப்படிலாம் பண்ணணுமான்னு நினைக்கிறீங்க. ஆனா அதற்காக நம்ம உண்மையா ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்கிறாரு. ஆண்டவர் இந்த சபையை வளர்க்கிறதுல அவங்களோட உதவி இருக்கு. இன்னொன்று, யாருக்கு நாம் உத்தரவாதம் எடுத்து யாருக்காக நாம் போராடி ஜெபிக்கிறோமோ அவங்கள ஆண்டவர் நம்முடைய கரத்திலேயே கொடுத்துருவார். நமக்கு ஒரு விசுவாசியா கொடுப்பார், நமக்கு உதவி செய்யறவராய் கொடுப்பார், நமக்கு நண்பராய் கொடுப்பார். ஆகையால அருமையானவர்களே, ஜெபம் செய்யும். அவர் சொல்றாரு, என் ஜெபங்களில் உங்களை நினைத்து அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சில இடங்கள்ல நான் ஜெபிக்கிற போதெல்லாம் உங்களை நினைக்கிறேன். நீங்க நினைக்கும் போது ஜெபிங்க, ஜெபிக்கும் போது நினைங்க. ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கும் போது நினையுங்கள், நினைக்கும் போது ஜெபியுங்கள். இது பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தை. ஆகையால் பாவம் என்பது அநீதியெல்லாம் பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம், நன்மை செய்யாதிருக்கிறது பாவம், அவிசுவாசம் பாவம், தீய நோக்கம் பாவம், சொற்களின் மீறி பாவம், ஜெபம் பண்ணாவிட்டால் அதுக்கும் பாவம். இப்படி இன்னும் லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. நமக்கு நேரம் தொட்டு காட்டுங்க. எந்த பாவமா இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும், நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் இருந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும், என்ன விதமா எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 1:18, வழக்காம வாருங்கள், உங்கள் பாவங்கள் சிவேல் இருந்தாலும் குறைந்த வகையில் போலாம், வெண்மையா அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சம் போல அதிகமாக. ஆகையினால ஆண்டவரிடத்துல பாவங்களை சொல்லி அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரே நாங்கள் செய்யத்தக்கவைகளை செய்யத்தகாதவை செய்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை, அப்படிப்பட்ட அறிக்கை கிடையாது. என்ன அறிக்கை? நீதிமொழி 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கப்படுவான். அறிக்கை செய்வது முக்கியம் கிடையாது. அது எல்லாருமே செய்யணும். எப்படி எப்படியோ பண்ணிட்டேப்பா, அறிக்கை செஞ்சத மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நாய் கக்குனது என்ன செய்வான், திங்கிமா. கழுவப்பட்ட பண்ணி அது என்ன செய்யுமா, சேத்துல போகணுமா. ஆனா நீங்க யாரு, தேவனுடைய ஆட்டுக்குட்டி, ஒரு ஆடு மேல லேச சேர் சலதி பட்டுச்சுனா அடுத்த நிமிஷம் உதவிட்டு என்று சொல்லும். பன்றி மாதிரி நாய் மாதிரி அல்ல. தேவ பிள்ளைகளே, உங்க உடல்ல எந்த அழுக்கு எந்த அசுத்தமும் படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரிங்கள். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். இந்த ஜீவனுக்கு பங்காளியாக மாறுவதற்காக ஆண்டவர் இயேசு ஏசாயா 53:4-5 அவர் நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். தேவனால் அடிபட்டு அழிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் எனினோ நம்முடைய மீறுதல்
இயேசு ஒரு பாவம் செய்யாத தேவகுமாரன் அடிக்கப்பட்டவராக நொறுக்கப்பட்டவராக இருக்கிறார். உங்கள் தேவனத்தில் வாருங்கள், உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே, இனி செய்யாதபடிக்கு வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். தேவனுடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். ஆமென். பாவங்களை மன்னிப்பதில் அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆகையினால உங்க நம்பிக்கையை அறிக்கை செய்யுங்க. முதல்ல பாவத்தை அறிக்கை செய்யுங்க. இப்ப எதை அறிக்கை செய்யுங்க? நம்பிக்கையை அறிக்கை செய்யுங்க. உறுதியா இருங்க. என் ஆண்டவர் என்னோட பேசிட்டாரு, எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ளவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:20. ஆகையினால இந்த ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தையை நிச்சயமா நிறைவேற்றுவாரு. ரோமர் 4:21. ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். யாருங்க? ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினார். நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைங்க. என்னுடைய தகப்பன் முழுசுமா நம்பினார். எங்கள் பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்து, நானும் நம்பிக்கை வைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். எப்படி? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்க எப்படியும் நிறைவேற்றுவார். அவர் எனக்கு சொன்னதை எப்படி நிறைவேற்றுவார்? அல்லேலூயா. அது எந்த விதத்திலும் சரி, எப்படியாவது சரி, நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த நேரத்தில் அவர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் தேவன் செய்ய நினைத்த காரியம் ஒன்று தடைபடாது. அவர் சொல்லிட்டார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. என்னாகமம் 23:19. ஆகையினால அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி தரையில விழவே இல்லை. 1 சாமுவேல் 3:19. வாக்கினால் சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆலயத்தை கட்டி கொண்டிருந்தோம். அஸ்திபார நிலைமையிலே நின்றது. 2010 வருஷம் அக்டோபர் 30ஆம் தேதி அஸ்திவாரத்தை கம்ப்ளீட் செய்து முடித்தோம். பிறகு பில்லர் போட்டோம். அதுக்கு பிறகு அந்த மே மாதத்துல ஒரே ஒரு அறையை கட்டி பிரதிஷ்டை பண்ணி அதிலே ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவர் என்னோடு பேசினார். நானும் என் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். சகரியா 6:15. சகரியா 6:15. தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்றார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடப்பா, இதை நிறைவேற்ற வேண்டும். அநேக விதமா பேசினாங்க. அகலக்கால் வச்சுட்டாருன்னாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல தேவ சித்தம் இல்லாம செஞ்சுட்டாங்க. என்னென்னமோ சொன்னாங்க. சில வார்த்தைகள்லாம் மன வேதனை அடைகிற வார்த்தைகளா இருந்தது. ஆனால் தேவன் சொன்னார்,
தூரத்தில் உள்ளவர்கள் கூட இருந்து ஆலயத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவாங்க. சொன்ன தேவன் அப்படியே செய்வார். ஒரு மனிதன் அவர் தூர தேசத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் ஆண்டவர் பேசினார், நதிக்கு போ, தபால் தந்தினருக்கு போ, கம்மா கரையோரமா போ. அங்கே ஒரு சர்ச்சு பாதியில கட்டாம அப்படியே நிக்குது, போய் பார்த்துட்டு வா. அப்புறம் அதுக்கு நீ செய்யறத செய் சொன்னார். வந்தார், பார்த்தார், என்ன செஞ்சார். போகும்போது ஒரு 5000 ரூபாய் காணிக்கை கொடுத்து விட்டு சென்றார். அந்த நாட்கள் அந்த 5000 ரூபாய் தொகை ரொம்ப பெரிய தொகையா எங்களுக்கு இருந்தது. ஏனென்றால் அவ்வளவு தேவைகள் மத்தியிலே இருந்தோம். தேவ பிள்ளைகளை அவர் ஊருக்கு சென்ற உடனே பார்த்துட்டு வந்தியப்பா, என்ன செய்ய போறேன், ஏதோ என்னால முடிஞ்சதை ஒரு சின்னதா நான் ஒரு 10,000 ஒரு 20,000 கொடுத்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். உன் கண்ணுக்கு சுகம் இல்லாம இருக்க, அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு நீ போறிய. ஆமா, எங்க போறீங்க? மும்பைக்கு போய் ஆபரேஷன் பண்ண போறேன். ஒரு கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண 3 லட்சம் ரூபாய். அப்படியா? நீ அந்த 3 லட்சம் ரூபாய அந்த ஆலயத்தை கட்டது கொடுப்பியா? என்ன ஆண்டவரே? ஆமா, உனக்கு 2 கண்ணு இருக்கு, 2 கண்ணுக்குமே ஆபரேஷன் பண்ணணும். நீ 6 லட்சத்தை கொடு, நான் உனக்கு என்ன செய்யறேன், பார்வையை கொடுக்கிறேன் சொன்னார். வேற வழி இல்லை, கர்த்தர் பேசிட்டார். சோ அவர்களுடைய குடும்பத்தினர் அவருடைய தாய்க்கு அந்த பணத்தை அனுப்பி வைத்து, அந்த தாயார் 45,000 40,000 அப்படின்னு மாசத்துக்கு 15 நாளைக்கு ஒவ்வொரு செக்கா போட்டு கொடுக்க ஆலயம் அப்படியே சென்ட்ரிங் லெவலுக்கு கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். தூரத்தில் உள்ளவர்கள் உன்னோடு கூட இருந்து ஒரு கர்த்தருடைய ஆலயத்தை சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். சர்ச்சு கட்டியாச்சு, கதவு போடல, கதவு அப்படியே இருக்கு. கதவு இல்லாம இருந்தா யார் வேணாலும் உள்ள வந்து படுத்து என்ன வேணாலும் பண்ணலாம். ஜெபம் பண்ணோம். இங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, ஒரு வக்கீல் அம்மா, அவங்க ஸ்காட்லாந்து தேசத்துக்கு போயிட்டாங்க, இங்கிலாந்துக்கு மேல. அங்க இருக்கும்போது கர்த்தரோட உள்ளத்துல பேசினார். சர்ச்சுக்கு கீழே அது பேர் என்ன, மொசைக்கா அல்லது டைல்ஸ், அதுக்காவது அல்லது வேற எதற்காவது நாம செய்யணும்னு சொன்னோம். உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்டாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு கதவு போடணும். அப்படியா? அந்த கதவு போடவை நான் பொறுப்படுத்துகிறேன்னு சொல்லி அவர்களும் அவருடைய மகளும் சேர்ந்து 10,000 ரூபாய் 10,000 ரூபாயாக வாரமாக அனுப்பி வைத்தாங்க. 2 பேரும், இவங்க ஒரு 10,000, அவங்க ஒரு வாரத்துக்கு 20,000. அப்படியாய் அந்த நெட் மூலமா ஆலயத்தில் அனுப்பி வச்சிருந்தாங்க. கதவுகள், இங்குள்ள மற்ற காரியங்கள் எல்லாம் செய்ய தூரத்தில் உள்ளவர்கள் உன்னோடு கூட வந்து கட்டுவார்கள். கர்த்தர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அதிலே பின்பகுதியை வாசியுங்கள். நீ கர்த்தருக்கென்று அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவர்க்கென்றும் நியமிப்பாய். யாருக்குன்னு நியமிப்ப? ஆண்டவருக்கென்று நியமிப்பாய். கர்த்தருக்கென்றும் ஆண்டவருக்கென்று. எதை? அவர்கள் தேடி சேர்த்ததை, அவர்களுடைய ஆஸ்தியை ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இது என்ன ஆண்டவரே புதுசா இருக்கு நினைச்சிட்டு இருந்தோம். ஜூலை மாதம் உபவாச ஜெபம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஜெபம் நடத்திட்டு இருக்கிற நாட்கள்ல ஒரு மனிதர் எங்களுடைய வீட்டுக்கு வந்தார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் கூட்டிட்டு வந்திருந்தார். எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களான்னு கேட்டார். அவசரமா வந்துட்டு போறீங்களான்னு கேட்டார். போனேன், கொஞ்ச நேரம் பேசுறேன். ஐயா, என்னுடைய பக்கத்து இடத்தை நான் ஒருத்தருக்கு கொடுத்தேன், ஊழியத்துக்கு கொடுத்தேன். 4-5 வருஷம் ஆச்சு, இன்னும் அவங்க பேருக்கு பத்திரம் கூட பதிய செய்யல. உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு கேட்டேன். எங்களுக்கு இந்த இடம் சரிப்படாது, இந்தாங்க பத்திரம்னு பத்திரத்தை கொடுத்துட்டேன்.
என் பிள்ளைங்க சொன்னாங்க, ஊழியத்துக்குன்னு கொடுத்ததை நம்ம வீட்டுக்கு என்ன செஞ்ச கூடாது, வச்சுக்க கூடாது. திரும்ப என்ன செஞ்சிருங்க, யாராவது ஊழியத்துக்கே கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. உங்களை பத்தி இவர் சொன்னார். நானும் வந்து உங்க சர்ச்சை வந்து தான் பார்த்தேன். என் மனசுல ஒரு இதா இருக்கு. இந்தாங்க பத்திரம். ஒரு மாசத்துல சர்ச்சு பேருக்கு என்ன செஞ்சுக்குங்க, ஹல்லேலூயா. யாருன்னு தெரியாது, முகம் தெரியாது, உன்ன பெண்ண பார்த்தல. 1/2 மணி நேரம் எங்க ஆலயத்துக்கு வந்தாரு. 1/2 மணி நேரம் அவங்க வீட்டுக்கு போனேன். 1 மணி நேரத்துல பத்திரம் கையில வந்துருச்சு. பத்திரத்தை சர்ச்சு பேருக்கு பதிவு செய்யணும். 72,000 ரூபாய் பத்திரத்துக்கு. மற்ற செலவெல்லாம் சேர்த்தா 79,000 ரூபாய். திடீர்னு என்ன செய்ய முடியும்? அதுக்கு முன்னாடி மாதத்துல தான் 3 லட்சம் ரூபாய் பக்கத்து இடத்துக்கு ஜூன் மாசம் கொடுத்தேன். அட்வான்ஸ் போட்டேன். இந்த பின்னாடி உள்ள இடத்துக்கு 18ஆம் நம்பர் பிளாட்டுக்கு. இப்ப ஜூலை மாசத்துல இந்த மாதிரி ஒரு காரியம் என்ன செய்வோம், எப்படி செய்வோம் நினைச்சேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, ஜனவரி மாசம் ஆண்டவர் என்கிட்ட பேசினார் பாஸ்டர். பாஸ்டர்மா போய்படதான் சொன்னாங்க, பாஸ்டர் ஆலயத்துக்கு இந்த வருஷம் இடம் வாங்க போறாங்க, அதுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படும், நீ தான் அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் அதை பத்திரமா எடுத்து பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். நான் கொண்டு வந்து தரேன். கணவர் ரட்சிக்கப்படாதவர், உங்க கணவருக்கு தெரியாம எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யக்கூடாது. அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் அனுமதித்தால் மட்டுமே செய்யுங்க. அதையும் எங்க கையில கொடுக்க வேண்டாம், ஆலயத்துல காணிக்க பெட்டியில போடுங்க. கணவர்கிட்ட கேட்டாங்க, அவரும் சரினாரு. 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. 79,000 ரூபாய்க்கு பத்திரத்தை பதிவு செய்தோம். மீதி உள்ள பணத்திலே பின்பக்கத்துல இடத்துல மண்ணு போட்டிருக்கோம். மண்ணு போட்டிருக்கோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர்கள் தேடி சேர்த்ததை, அவர்களுடைய ஆஸ்தியை கர்த்தருக்கென்றும் பூமிக்கெல்லாம் ஆண்டவருக்கென்றும் நியமிப்பாய். நீ உனக்கு வச்சுக்க மாட்ட, ஆண்டவருக்கு நியமிப்பாய். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவருடைய வார்த்தை ஒன்று கூட தவறி விழவில்லை. ஆகையினால் அன்பான மகனே மகளே, நீ கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை அசைவில்லாமல் அறிக்கை செய்யுங்கள். எபிரேயர் 10:23 மறுபடியும் வாசிப்போம். ஆமாம், கொண்டிருந்த நம்பிக்கை அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. போல ஒன்னல்ல ரெண்டல்ல நூற்றுக்கணக்கான சாட்சிகளை நான் சொல்ல முடியும், நாங்கள் சொல்ல முடியும். கொரோனா நாட்கள்ல எத்தனையோ குடும்பங்களை பட்டினி பசி, ஆனா எங்களை ராஜபாக் யார் யாரோ வந்து வீட்டுல குழம்பு காய் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அரிசியும் பருப்பையும் கொண்டு கொடுத்தாங்க. என் வீடே ஒரு குடோன் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஊழியக்காரர்களுக்கு, விதவைகளுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு அப்படியே கொண்டு போய் அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வந்தோம். அவ்வளவாய் ஆண்டவர் திரளாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆகையால் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ள விசுவாசம், அந்த விசுவாசத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்கள். ஆமென், ஆமென். எதையுமே உடனே வந்துடாதீங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆயிருக்கிற, இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கோம், எவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்கோம் தெரியும். பிள்ளைக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம அப்படியே கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஒரு பையன் காலையில பட்டினி, மதியம் பட்டினி, பிள்ளைங்க பசியில பிடிக்குதுங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. பார்த்தேன், ஏதோ ஒருத்தர் எப்பயோ கொடுத்த ஒரு காணிக்கை அரிசி இருந்துச்சு, ஒரு 1/2 கிலோ அரிசி, அதுவும் பச்சரிசி. பொங்கல் செய்யறதுக்குன்னு கொடுத்தாங்களாம். அதை கொட்டுனா பாதி புழு தரையில கொட்டி அப்படி ஒத்த அரிசியா என் மனைவி பொறுக்கி அதுல ஒரு சாப்பாடு செஞ்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. இரவு நேரம் என்ன செய்யறதுன்னு தெரியல, அவ்வளவு ஒரு சூழ்நிலை. ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தோம். கூடுமான வரைக்கும் நம்மள சபை விசுவாசியை தவிர வேற யாரிடத்துலையும் நாங்க வீட்டுக்கு போய் காணிக்க வாங்க மாட்டோம். அப்படி உங்களுக்கு காணிக்க கொடுக்கணும், ஆலயத்துல வந்து கொடுக்கணும், வீட்டுல வந்து கொடுக்கட்டும். அப்படிதான் நாங்க ஒரு தீர்மானத்தை அந்த நாட்கள்ல இருந்து எடுத்திருந்தோம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். எங்களோட சூழ்நிலை பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்லல.
ஜெபம் பண்ணி முடிச்சு போகும்போது ஒரு சகோதரி, ஒரு பொண்ணு வாலிப புள்ள ஒரு காணிக்கை கொடுத்துச்சு. என்னன்னு கேட்டா, நாங்க எங்க காலேஜ்ல ஒரு பைபிள் டெஸ்ட் வச்சிருந்தாங்க, போட்டி வச்சிருந்தாங்க. டயசிஸ் அளவுல அந்த போட்டி இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பணம் தந்தாங்க. அதை 5ஆ பிரிச்சு 5 ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 2000 ரூபாய் காணிக்க கொடுத்தாங்க. 2000 ரூபாய் காணிக்க கொடுத்தாங்க. அன்னைக்கு சாயந்தரம் போய் பிள்ளைகளுக்கு கடையில போய் வாங்கி கொடுத்து அதுக்கு ஊட்டி விடும்போது கண்ணீர் விட்டோம். அடுத்த நாள் ஒரு சகோதரி ஒரு மூட பொன்னி அரிசிக்கு அப்படியே காணிக்கையை கொடுத்து இது பண்ணாங்க. ஆமென். கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கு அரிசி வாங்குறதே கிடையாது. பிடி அரிசி வந்து குமியுது, தேவ பிள்ளை கொடுக்குறாங்க. சிலர் பிடி அரிசிக்கு இல்லாம படியரிசியாவும் கொடுக்குறாங்க. சபையிலிருந்து தேவையுள்ளவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் அவங்களுக்கு ஆலயத்திலிருந்து இன்னைக்கு நாங்கள் அநேக குடும்பத்துக்கு உதவி செய்யும்படியாய் மாற்றிருக்கிறார். ஆக வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு முன்னாடி பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் வழியா கடந்து சென்றுகள். யோசேப்பு ஆண்டவர் கவர்னரா எகிப்துல மாத்தினார்னா அதுக்கு முன்னாடி அவன் பட்ட பாட பட்டியல் போட்டு சொன்ன நேரம் இருக்காது, தெரியும் உங்களுக்கு. ஆகையினால சோதிக்கணும். சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் யோபு சொன்னார். ஆனா இந்த சோதனை நேரத்துல கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். இதுக்கு தகுதியாகணும். இந்த காரியத்தை, இந்த கட்டடத்தை, இந்த சபையை, இந்த மக்களை ஆண்டவர் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும் நான் இன்னைக்கு கூட நினைச்சு பார்ப்பேன். இல்ல, அத்தனை ஜனங்களை மேய்க்கிறதுக்கு, அத்தனை ஜனங்களுக்கு நாம் தகுதியாகல. ஆண்டவரை உருவாக்குறார். உபத்திரவத்தின் குகையில வைத்து புடமிட்டார் எங்களை. இன்னைக்கு பட்டினினா என்ன தெரியும், பசினா என்ன தெரியும், குடும்ப நெருக்கம்னா என்ன தெரியும். இவங்களுக்கு என்னத்த தெரிய போகுது? நம்ம பாடு இங்க இருந்துகிட்டு நீ வரலையே, நீ போகலையே அப்படின்னு சொல்லுவாங்களே. சிஸ்டர் சாட்சியில கூட சொன்னாங்க, எல்லா சூழ்நிலையும் நான் கடந்து இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியும். டாக்டர் நாகராணி அக்கா முன்னாடி இருந்து கல்யாண ஆரம்பத்துல இருந்து 25 வருஷமா எங்கட ஒவ்வொரு சூட பாக்குறாங்க. இந்த மகள் வனிதா, வசந்த், அந்த குடும்பம் அவங்களுக்கு எல்லா காரியங்களும் தெரியும். இது போல ஏராளருக்கு தெரியும். தேவன் சோதனையின் வழியாக நடத்துகிறார். ஆனாலும் 1 கொரிந்தியர் 1:13 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:13 தேவன் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். ஊர்ல உலகத்துல எவனுக்குமே வராது, எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, மனுஷனுக்கு என்ன சோதனை அதுதான் வந்திருக்கு. புதுசா ஒண்ணு வரல, ஏதோ புதுமை. 1 பேதுரு 4:12-13 ஏதோ ஒரு புதுமையா திடீர்னு எனக்கு மட்டும்தான் இந்த சோதனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திகைக்காதீங்க, கலங்காதீங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட கொடுக்க மாட்டாங்க. விரலுக்கு தக்கதான் வீக்கம். உங்களால எவ்வளவு தாங்க முடியுமோ அதுக்கு தக்கதான். ஆண்டவர் திராணிக்கு மேல சோதிக்கப்படுறது இல்லை, சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, எபிரேயர் 2:18 அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்படுகிறதால சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த மாச காலண்டர்ல அந்த வசனம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். மகளே, சோர்ந்து விடாதே, சோதனையை கண்டு துவண்டு விடாதே. அந்த சோதனையின் மத்தியிலும் கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார், உதவிகளை அனுப்புவார். ஒரு நாளும் உங்களை அப்படியே போன விட்டுற மாட்டார். ஆமென். கர்த்தருடைய கரம் நடக்கும். அதோடு கூட இந்த சோதனை நேரத்தில் நீங்க சோர்ந்து துவண்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவரே உங்களை தைரியப்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லுகிறது, அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவதிலே கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார்.
உண்மை உள்ளவர் ஸ்திரப்படுத்துவார். 1 பேதுரு 5:10. ஆகையால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அழைத்தவராய் இருக்கிற நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடம் வைக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென். சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், அவரே நிலை நிறுத்துவார். ஆமென். ஸ்திரப்படுத்துவதற்காக ஆண்டவர் வல்லமையின் வரங்களை கொடுக்கிறார். ரோமர் 1:10. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக உங்களுக்கு சில வரங்களை கொடுப்பார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை அவர் கொடுக்கும்படி சில வல்லமையை கொடுப்பார். மகனே, நீ குணப்படுத்தப்பட்ட பின்பு பேதுருவே, சீமோனே கோதுமையை சோளகுல படிக்க சொடக்கும்படிக்கு சாத்தான் கேட்டுக்கிட்டான். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? உன் விசுவாசம் ஒழியாதபடியாக நான் உனக்காக வேண்டிக்கிட்டேன். நான் ஜெபம் பண்ணேன். சோதனை நேரத்தில் நான் சோர்ந்து போயிருவேன், நான் விழுந்து போயிருவேன் அப்படின்னு நினைச்சு எனக்காக ஜெபிக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். உனக்காக வேண்டிக் கொண்டேன். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறவர், வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காய் விண்ணப்பிக்கிறவர், ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கும் போது, துன்பங்கள் நேரத்துல, துயரங்கள் நேரத்துல அப்படியே உட்கார்ந்து அப்பா 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 ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்காய் ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஜெபிக்கிற இயேசு கிறிஸ்து உண்டு. சோதனையிலே துவண்டு போய் விசுவாசம் ஒளிந்து விடக்கூடாது என்று தேவன் ஜெபித்துக் கொண்டு, மகனே, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து, பலன் கொண்டு திடமனதாயிரு. இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன், உனக்கு வரங்களை கொடுப்பேன், வல்லமையை கொடுப்பேன், உன்னை பலப்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், சீர்படுத்துவேன். கொஞ்ச காலம் தான் இந்த பாடு, கொஞ்ச காலம் தான் இந்த பாடு. தைரியத்தோடு நில். விசுவாசம் மட்டுமல்ல, தைரியத்தோடு நில். கர்த்தர் ஸ்திரப்படுத்துவதிலே உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். 1:9 வாசிக்கிறோம், உண்மை உள்ளவர். ஆதியாகமம் 51:2. ஆதியாகமம் 51:2. ஆபிரகாம் உங்களை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் தாயாகிய சாராளையும் பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் 51:2 ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அவனை அழைத்தேன், ஆபிரகாமை அழைத்தேன், ஆசீர்வதித்தேன், பெருக பண்ணினேன். He called him, he blessed him, he increased him. அவர் அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். யாரை? ஒருவனாயிருக்கையில். இன்னைக்கு உங்களை குளத்துக்கொண்டு கோத்திரத்துக்கொண்டுமா அழைச்சிருக்காரு. உங்களை குளத்துக்கொண்டு கோத்திரத்துக்கொண்டுமா கர்த்தர் உங்களை அழைச்சு கொண்டு வந்திருக்காரு. மகனே, பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். அழைத்தவர் உண்மையில் அப்படியே செய்யும். ஆகையால் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எபேசியர் 4:1 அழைப்புக்கு பாத்திரமானாய் என்ன செய்யுங்கள்? நடந்து கொள்ளுங்கள். அழைப்புக்கு பாத்திரமானாய் நடந்து கொள்ளுங்கள். மோசே அழைத்தார். மோசே அழைத்தார். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உனக்கு என் கண்களில் கிருபை கிடைத்தது. யாத்ரா 33:12. மோசையை கொண்டு நான் உன்னை கொண்டு செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் செய்தார். சவுலே சவுலே என்று கர்த்தர் அழைத்தார். எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று. அப்போஸ்தலர் 19:11 அவன் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அந்த தேவன் மாறாதவர். ஆமென். அழைத்தவர் உண்மை உள்ளவர்.
பாவங்களை மன்னிப்பதில் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், சோதனைகளில் உதவுவதில் வல்லமை உள்ளவர், சிறப்படுத்துவதில் உண்மை உள்ளவர். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சமூகத்தில் தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். என் தேவன் மாறாதவர், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாறாதவர், அவருடைய வார்த்தை மாறாதது, அவர் என்னை அழைத்த அழைப்பு மாறாதது. உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். பாடுகள் வழியே கடந்து போகிறீர்களோ, கஷ்டங்கள் வழியே துடிக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை விட மாட்டார். ஆண்டவர் உங்களை விட மாட்டார். உபத்திரவத்தை பார்த்து ஆலோசனை நிமித்தம் நீங்கள் விடுகிற கூக்குரலை கேட்டு உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட மேல தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தாங்கிட தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும். உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நடந்ததை மறந்துரு தம்பி, நடந்ததை மறந்து. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கண்ணைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம்.
இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். பிள்ளைகளே, இந்த இயேசு உங்களை கைவிட மாட்டார். Your sorrow will be turned into joy. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். தனி ஒருவனாயிருக்கையில் ஆபிரகாமை அழைத்தார். இனத்தை விட்டு, ஜனத்தை விட்டு, தேசத்தை விட்டு புறப்பட்டு வா என்று அழைத்தார். வந்தவனை வெறுமையாய் விடவில்லை, வந்தவனை வெறுமையாய் விடவில்லை. யாக்கோபை, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, வெறுங்கையா கடந்து வந்தேன். 2 பரிவாரங்களை உடையவனா என்ன பார்த்து, ஒரு கோலுங்கையுமா வந்தேன், ஒரு சூட்கேஸும் ஒரு சோல்னா பையும் சின்ன ஒரு சாக்கு மூட்டையை தூக்கிக்கிட்டு இந்த ஐயர் பங்களா ஈவி காலனி பகுதிக்கு வந்தேன். இன்னைக்கு என்னை ஆண்டவர் பெருக பண்ணிருக்கிறார், பெருக பண்ணிருக்கிறார். இன்னைக்கு என்னைய நம்பி லட்சங்களை கோடிகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்னை நம்பி ஆண்டவர் திரளான ஜனங்களை எங்களை நம்பி கொடுத்து கொண்டிருக்கிறார். உண்மையுள்ளவர், அழைத்த அழைப்பிலே உண்மையுள்ளவர். ஊழியனாய் அழைத்தார், இன்னைக்கு உண்மையாய் செய்தார். உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் மகளே, உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்த அழைப்புக்கு பாத்திரமானாய் நீங்கள் நடந்து விடுங்கள். அழைத்த அழைப்புக்கு பாத்திரமானாய் நடந்து விடுங்கள். உங்களையே மேன்மைப்படுத்துவார். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆமென். ஓமன பேர் சொல்லி விழிக்கின்றார். உங்களை ஆண்டவர் செல்ல பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். வெங்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாப்பாக்களை முறிப்பார். ஒளிப்பிடத்தில் மறைப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுக்க அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு முன்னாய் போய் கோணலானதை செவையாக்குவார். ஆண்டவரே, அழைத்தீரே, அழைத்தீரே, நான் வந்திருக்கிறேன் ஐயா, உங்க இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு விரோதமாக கதவு உடையட்டும், எல்லா தாழ்பாலும் முறியட்டும். பிள்ளைகளுக்கு வேண்டிய பொக்கிஷங்களையும் புதையல்களையும் தாங்க ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வறுமை மாறட்டும், தரித்திரம் மாறட்டும், கடன் நெருக்கம் மாறட்டும், குடும்ப வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்று உம்முடைய பிள்ளைகள் தேவன் கொடுத்த சந்தோஷத்திலே களி கூறட்டும். பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தும். சோதனைகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், ஸ்திரப்படுத்தும். பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றும். ஒருவேளை தவறி பாவத்தில் விழுந்திருப்பார்கள் என்றால் தயவாய் மன்னித்தருளும். இவரை தூக்கி நிறுத்தும். விழுந்து போன கூடாரத்தை, தாவீதின் கூடாரத்தை தூக்கி நிறுத்தி திறப்பை அடைத்து செய்தீரே. என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்காய் நீர் சிந்தின ரத்தம் வீணாய் போய்விடக் கூடாது. அற்புதம் செய்யும், அடையாளம் செய்யும். பிரச்சனைகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். ஆண்டவர் உண்மையுள்ளவரே, 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 தேவனே, அழைத்தவரோ உண்மை. ஆண்டவரே, கைவிடவே மாட்டேன். அந்த காரியத்தை செய்ய உங்க நாமத்தை ஆண்டவரே, கரத்துல என்னையும் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, கர்த்தருக்குள் செழித்திருப்பார்களாக. குடும்பங்கள் கட்டப்படுவதாக, குடும்பங்கள் கட்டப்படுவதாக. வெட்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி உடைய ஊழியக்காரனாகிய நான் மனப்பூர்வமாய் என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக. அவரை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த
சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோட கடந்து செல்லுங்கள்.